ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அபி வீட்டு சமையலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரவை பொங்கல். நம்ம நார்மலாக பச்சரிசியில் தானே செய்வோம், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பு ரவையை வச்சு நம்ம செய்ய போகிறோம். நம்ம பொங்கலுக்கு எப்படி எடுப்போம், பாசிப்பருப்பும் அதுக்கப்புறம் பச்சரிசி அந்த மாதிரி எடுப்போம்ல, அதே மாதிரி சேம் மெத்தடு தான். நான் 1 கப் ரவைக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மணமாக இருக்கும். பாசிப்பருப்பு வேகும்போதே அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக நெய்யும் அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கணும்னா பச்சை மிளகா ஒன்று தான் எடுத்திருக்கேன். இதில் 2 காமிச்சிருப்பேன், ஆனால் எனக்கு ஒன்றே போதுன்ற மாதிரி இருந்துச்சு, அதனால் 1. அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன். அப்போ தான் மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் பெரிய பீஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம், இதனா டபக்குன்னு வாய்க்குள்ளே போய்க்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் இஞ்சியும் நறுக்குனதுக்கப்புறம் மிளகு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏன்னா பேபிக்கு கொடுக்குறதுனால நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகையும் ஜீரகத்தையும் 1க்கு 2ஆக தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முந்திரி போட்டிருக்கேன். நம்ம முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா வறுந்ததுக்கப்புறமா நம்ம ரவை நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும், அந்த கணக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கோம்ல, அந்த இதை சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கனாலே ரவை நல்லா வெந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ பாசிப்பருப்பு நம்மளுக்கு வெந்திருக்கும்ல, அதை நல்லா கொஞ்சமாக மசிச்சு விட்டுட்டு நம்ம ரவை வெந்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் இருக்கும்ல கொஞ்சோண்டு பருப்பு, அதையும் நம்ம எடுத்து அந்த கலந்து தண்ணி கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் வற்ற விட்டிங்கன்னா ரவை பொங்கல் ரெடி ஆயிரும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா நம்மளோட ரவை பொங்கல் ரெடி. மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.